உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நடிகர் சூரி நடிப்பில் வெளிவந்திருக்க கருடன் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே திரை விமர்சனங்கள் அப்படிங்கிறது நாம் செய்யலை அப்படின்னாலும், ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரை மாதிரியான ஒரு பகுதியிலேருந்து, ஒரு கிராமப்புறத்திலேருந்து வந்த ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் காமெடியனாக வந்து அதன் பிறகு ஹீரோவாகி இன்றைக்கி பெரிய அளவில் வெற்றி கொடுக்கறது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா பெரும்பகுதி ஹீரோயின்களும் சரி ஹீரோவும் சரி எல்லாமே இறக்குமதியாக தான் இருந்தாங்க. அப்போ தமிழ் நடிகர்களை நாம் கொண்டாடாமல் யார் கொண்டாடுவா? அதனால தான் இந்த திரைப்படத்தோட விமர்சனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் சூரியை பற்றி சொல்லணும்னா, சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து அதன் பிறகு காமெடி பாத்திரங்களில் நடித்து விடுதலை படத்தின் மூலமாக ஒரு கதாநாயகனாக தன்னை காமிச்சிக்கிட்டாரு. அது எந்த அளவுக்கு நியாயம், தான் கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவன் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு உறக்க நிரூபிச்சிருக்காரு இந்த கருடன் படத்தின் மூலமாக அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த கருடன் படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறது மதுபோதை அப்படிங்கிறது தான். இந்த படத்தில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. சர்வேவல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது மதுபோதை மீட்பு மையம் ரொம்ப சரியான சிகிச்சை முறைகள், யோகாசனம் உள்ளிட்ட பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து உங்களை மதுபோதையிலேருந்து மீட்டெடுக்கிறாங்க. யாருக்காவது தேவை அப்படின்னா இதை பயன்படுத்திங்க. சரி, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போவோம். 3 முக்கிய கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது இந்த கருடன் திரைப்படத்தில் இருக்குது. உன்னி முகுந்தன், சசிகுமார், சூரி, இந்த 3 பேரை சுற்றி தான் இந்த திரைப்படம் அப்படிங்கிறதே இருக்குது. அதாவது ஒரு வாழ்ந்து கேட்ட ஜமீன் பரம்பரை தான் உன்னி முகுந்தன் இந்த படத்தில் கருணாவாக நடிச்சிருக்காரு. ஒரு ஜமீன் பரம்பரையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் செங்கல் சூளையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கடன் பட்டுக்கிட்டு ஒரு சிரமமான சூழல் அப்படிங்கிறதுல தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா, இவர் சின்ன பசங்களாக இருக்கும்போது பசங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சூரி மற்ற பசங்கள்கிட்டேருந்து சண்டை போட்டு இவரை காப்பாற்றுறாரு. அப்போ சூரி யாருன்னு கேட்கும்போது சூரி ஒரு அனாதை அப்படிங்கிறது தெரிய வந்ததால் இவர் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. தன்னோட தாயார் வடிவுக்கரசிக்கிட்ட இவன் இனிமே என் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் கர்ணா அப்படிங்கிற உன்னி முகுந்தனுக்கு ஒரு ஆதிதீவிர விசுவாசியாக அவர் கூடவே வளர்ந்துக்கிட்டு அவரோட செங்கல் சூளையிலேயே வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதே காலகட்டத்தில் கர்ணாவோட இன்னொரு நண்பராக வரக்கூடிய சசிகுமார் அந்த ஊரில் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு 2-3 லாரி வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு வசதி வாய்ப்போடே இருக்கார். இப்படி 3 நண்பர்களும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் கோவில் நிலத்து மூலியமாக ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வருது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து அப்படிங்கிறது இருக்கு. இதை ஒரு அமைச்சர் கண்டுபிடிக்கிறாரு. கோவில் நிர்வாகத்திலே யாருக்கும் தெரியாது. எப்படியாவது அந்த நிலத்தை அபகரிக்கணும் அப்படின்னு அமைச்சர் நினைக்கிறாரு. அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோவிலோட அறங்காவல் குழு தலைவராக உன்னிமுகுந்தனோட தாயார் வடிவுக்கரசி தான் இருக்காங்க. அந்த கோவிலோட அறங்காவல் குழு தலைவர் பதவியை நாம் கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த கோவிலோட பத்திரம் அப்படிங்கிறது அந்த சாமி நகைகளோட சேர்ந்து பேங்க் லாக்கரில் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும்போது மட்டும்தான் அந்த பெட்டி எடுத்துகிட்டு வரப்படும். அந்த நேரத்தில் அதை எடுக்க முடியாது. அப்போ நாம் அறங்காவல் குழுவாக மாறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் திடீர்னு ஒரு நாள் வடிவுக்கரசி இறந்து போகிறாங்க. வடிவுக்கரசி இறந்ததை சூர்யாலையும் தாங்கிக்க முடியல, சசிகுமாராலையும் கருணாவாலையும் தாங்கிக்க முடியல, சோகமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் அந்த அறங்காவல் குழு தலைவராக வடிவுக்கரசி இறந்துட்டதால வேற யாரை தலைவராக போடலான்னு நினச்சப்ப அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாமே கருணாவை தான் போடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அமைச்சர் தன்னோட ஆளை அங்கே நிறுத்தணுங்கிறதுக்காக தன்னோட மச்சானை அறங்காவல் குழு தலைவராக மாற்றுங்க. என்ன நீங்களே குடும்பமாக இருந்துக்கிட்டே இருப்பீங்களா? எங்களோட அப்பாவும் ஒரு காலகட்டத்தில் இந்த கோவில் நிர்வாகத்தில் இருந்தவர் தான், இந்த வாட்டி நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சரி தேர்தல் வச்சு பார்த்துருவோம், யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க நின்றுக்கிட்டோம், தலைவராக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் கருணா, நம்ம ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பமாக இருந்தாலும் ஜமீன் குடும்பம், இவனுங்களோட போய் நாம் தேர்தலில் நிற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிக்கெல்லாம் வரலன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த அமைச்சரோட மச்சான் ரொம்ப சவடாலாம் என்ன பண்ணிடுறாருன்னா, நீ நிற்கலன்னா என்ன, உன் கூட இருக்கிற ஒரு நாயை நிறுத்தி வையே, அது நின்று ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல தனக்கு ராஜ விசுவாசியாக இருக்கக்கூடிய சூரிய அறங்காவல் குழு தலைவர் பதவிக்கு அமைச்சர் மச்சானுக்கு எதிராக நிறுத்துறாங்க. ஊர் மக்களோட ஆதரவோட சூரி தான் வெல்வார் அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்தில் சசிகுமாருக்கு வலை விரிக்கிறாங்க அமைச்சர் மச்சானோட கும்பல். நேராக சசிகுமாரை அழைச்சி, உனக்கு நான் இவ்வளோ கோடி பணம் கொடுத்துட்றேன், 20 கோடி ரூபா தரேன், எப்படியாவது சூரிய தோக்கடிக்கணும்,
எப்படியாவது நாங்கள் ஜெயிச்சோம்னா அந்த நிலத்தை அபகரித்து உனக்கு 20 கோடி ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு பேரம் பேசுகிறாங்க. ஆனால் சசிகுமார் இப்படி பேரம் பேசுகிறத லைவ் வீடியோவாக ஊர் மக்களுக்கே காமிச்சிடுறாரு. இதனால் மக்களோட எதிர்ப்பால் சூரி ஜெயிச்சு அறங்காவல் குழு தலைவராக பொறுப்பேற்கிறாரு. இந்த சூழலில் தான் ஒரு முக்கியமான திருப்பம் அப்படிங்கிறது நடக்குது. அந்த கோவிலில் இருந்த நகைகள் எல்லாமே கவரிங் நகைகள், தங்க நகைகளை யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. யார் எடுத்திருப்பா அப்படின்னு பார்க்கும்போது சாட்சாத் கருணா தான் எடுத்திருக்கார். எல்லாரும் அமைச்சரோட மச்சானோட வேலைன்னு நினைக்கும் போது கருணா தனக்கான பண பிரச்சனைக்காக அந்த நகையை அடவு வச்சிருக்கேன் அப்படின்னு சசிகுமார் கிட்ட சொல்லிடுறாரு. ஆனால் சசிகுமாரால் இதை ஏற்றுக்க முடியல. நீ ஊர் சொத்துல கையை வச்சுட்ட, இது தப்பு, போய் போலீஸில் சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சரணடையவும் வைக்கிறாரு. அதே நேரத்தில் சரணடைய சொன்னாலும் கூட தன்னோட நண்பனை ஜாமீனில் எடுக்கிற வேலையவும் சசிகுமாரே செய்கிறாரு. ஆனால் ஜாமீன் அப்படிங்கிறது உடனே கிடைக்கல. இந்த சூழலில் அமைச்சரோட மச்சான் தரப்பு இவரோட தரப்பை ஜாமீனில் எடுக்கிற வேலைகள் அப்படிங்கிறதையும் செய்கிறாங்க. மறுபக்கம் கருணாவோட மச்சான் ஒரு பிள்ளைய கர்ப்பமாக்கிறாரு. இது சூரியோட காதலி மூலமாக சூரிக்கு தெரிய வர அவங்கள அழைச்சி சசிகுமார் மூலமாக பேசி திருமணமும் நடத்தி வைக்கிறாரு. இப்போ சசிகுமார் தன்னோட உள்ளே கொண்டு போயும் வச்சுட்டான், தன்னோட மச்சானுக்கு ஒரு மாற்று சமூக பெண்ணோட கல்யாணமும் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு பகை அப்படிங்கிறது கருணாவுக்கும் சசிகுமாருக்கும் வளருது. இந்த சூழலில் ரெண்டு தரப்புக்கும் எப்படியாவது சமாதானம் பண்ணிடணும் அப்படின்னு சூரி முயற்சி செய்ய இவங்களை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியோட மச்சான் தரப்பு முயற்சி செய்ய பெரிய மோதலோட படத்தோட இடைவெளி அப்படிங்கிறது நடக்குது. ஒரு கட்டத்திற்கு மேலே சசிகுமார் மேலே உள்ள வன்மத்தால் சசிகுமாரை போட்டு தள்ளிடுறாங்க எதிரிகள் குரூப்பு. சூரிக்கு இது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூரியை கொடைக்கானலுக்கு டூர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அங்கேயே சூரியை விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் என்னமோ தப்பாக நடக்குதுன்னு நினச்ச சூரி இவர்களை பின்தொடர்ந்து வந்து சசிகுமார் இறந்து கிடக்கிறத பார்த்துடுறாரு. ஆனால் சாட்சி அப்படிங்கிறது இல்லை, இவர் தான் கொன்னார் அப்படிங்கிறதுக்கான சாட்சி இல்லை அப்படிங்கிறதால சூர்யாவில் எதுவும் பண்ண முடியல. சசிகுமாரோட மனைவி காவல் நிலையத்தில் வந்து சூரிய சாட்சி சொல்லும்படி கதறி அழறா. ஆனாலும் சூரி சாட்சி சொல்லலை. இதில் என்ன திருப்பம் அப்படின்னு பார்த்தா கருணா சூரிய அழைச்சி நான் என்ன கொல்லலைன்னா அவன் என்ன கொண்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சசிகுமார் மேலேயே ஒரு பழியை போட்டு வேற வழி இல்லாமல் தான் நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூரியை ஏற்கனவே காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்ததால் அவரால் எதுவும் பண்ண முடியல. இந்த சூழலில் கருணாவை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு 15 வயதான சசிகுமாரோட மகன் அருவாலை தூக்குறான். அவனையும் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு கருணா அருவாலை தூக்குறாரு. இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது சூரிக்கு தெரிய வருது. வடிவுக்கரசி இறந்து போனாங்க இல்லையா, நகையை எடுக்கிறதுக்காக கருணா முயற்சி செய்யும்போது அது வடிவுக்கரசிக்கு தெரிஞ்சு போகுது கோவில் நகையை எடுக்கிறதுக்கு முன்னாடியே. அதனால் வடிவுக்கரசியை சாப்பாட்டில் விஷம் வச்சு கொன்னதும் கருணா தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு கட்டத்திற்கு மேலே சசிகுமாரோட மகனை கொல்றதுக்காக அமைச்சர் தரப்பும் கருணா தரப்பும் சேர்ந்து கிளம்புறங்க. அமைச்சரோட மச்சானையும் வெட்டி தள்ளுறாரு சூரி, கருணாவோட மச்சானையும் வெட்டி தள்ளுறாரு. இவனை நம்ம காப்பாற்றணும், சசிகுமாரை தான் விட்டுட்டோம், இவனை விடக்கூடாதுன்னு காவலுக்காக இறங்குறாரு. இதனால சூரியவும் போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. என்னதான் கருணா கூட விசுவாசமா நட்பா இருந்தாலும் கூட சசிகுமார் பக்கம் தான் உண்மை இருக்கு, உண்மையா விசுவாசமா அப்படிங்கிற இடத்துல உண்மைதான் அப்படின்னு முடிவெடுத்து சசிகுமார் மகனை காப்பாத்துறதுக்காக ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துறாரு சூரி. இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது. சூரி சொக்கன் அப்படிங்கிற கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா கோவில் திருவிழாவில் அருவாலை எடுத்துக்கிட்டு அவர் வெட்டக்கூடிய அந்த காட்சிகளில் உண்மையிலேயே வேட்டக்கருப்பு கோவிலெல்லாம் சாமியாடிகள் அருவாலோட வருவாங்க பாருங்க, அந்த காட்சிகளை முன்னிறுத்துறாரு. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த கிராமத்து கலைஞன் ஒரு ஹீரோவா இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சா அதுக்கு உயிர்ப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கண் முன்னாடி நிரூபிச்சு காட்டுறாரு. சூரியோட அந்த சிறகடிச்சு பறக்கக்கூடிய நடிப்பால கருடன் மேல 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 பறந்துகிட்டே இருக்கான்.